அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மார்கழி மாதத்தின் முதல் நாள் எங்க வீட்டில் நான் செய்த பூஜையைத்தான் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம். அதிகாலை 4:30 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். இது நிலைவாசல். இந்த நிலைவாசல் சுத்தம் செய்து கோலம் போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றி வச்சிருக்கிறேன். அடுத்தது ஹாலுக்குள்ள நான் பெருசா கோலம் போட்டிருக்கிறேன். இந்த கோலத்துக்கு பக்கத்துல ஒரு குட்டி கிருஷ்ணர் வச்சிருக்கிறேன். இந்த கிருஷ்ணர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மார்கழி மாதத்தின் கதாநாயகனே இந்த கிருஷ்ணர் தான். அதனால இந்த கிருஷ்ணரை இந்த கோலத்துக்கு பக்கத்துல வச்சு அவருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறேன். மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் நான் விளக்கு கோலம் போட்டுக்கிறேன். பொதுவா நம்முடைய வீட்டுல எந்த விசேஷமா இருந்தாலும் அல்லது ஏதாவது பூஜை நாம செய்தாலும் அதுல முதல் இடம் குத்து விளக்குக்கு தான். முதல்ல நம்ம குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் பூஜை அறையில இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பூஜைகள் செய்கிற இடத்துலயானாலும் சரி, நம்ம குத்து விளக்கு ஏற்றிட்டு தான் நம்ம பூஜைகளையே தொடங்குவோம். அதனாலதான் இந்த குத்து விளக்குக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். இன்னும் சொல்ல போனா இந்த குத்து விளக்கை மும்மூர்த்திகளுடைய வடிவம் என்று சொல்வார்கள். விளக்கினுடைய அடிப்பகுதியை பிரம்மா எனவும், நடுத்தண்டு விஷ்ணுடைய அம்சம் எனவும், மேல் பகுதியை சிவனுடைய அம்சம் என்றும் சொல்வார்கள். அதே போல விளக்குல இருக்கக்கூடிய சுடர் லட்சுமி எனவும், அதுல வரக்கூடிய ஒளி சரஸ்வதி எனவும், அந்த ஒளியில தோன்றக்கூடிய வெப்பம் சக்தி எனவும் சொல்லுவாங்க. இப்படி மும்மூர்த்திகளின் வடிவமாகவும் முப்பெருந்தேவியரின் வடிவமாகவும் இருப்பது குத்துவிளக்கு. அதனால இந்த குத்துவிளக்க மங்களகரமாக நம்ம எந்த செயல் செய்தாலும் முதல்ல வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றது பழக்கம். அதனால தான் நானும் இந்த மங்களகரமான மார்கழி மாதத்தினுடைய முதல் நாளை மங்களகரமா துவக்குவதற்காக குத்துவிளக்கு கோலம் போட்டிருக்கிறேன். இன்றைக்கு சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு சர்க்கரை பொங்கல் வைத்திருக்கிறேன். மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் எப்போவுமே எங்கள் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறது பழக்கம். அந்த பழக்கப்படி இன்றைக்கும் நான் சர்க்கரை பொங்கல் செஞ்சு வச்சிருக்கிறேன். திருப்பாவை 30 பாசுரங்களும் பாடி திருப்பல்லாண்டும் பாடினேன். தீப தூபம் காட்டி பூஜையை நிறைவு செய்தாச்சு. வீட்டில் பூஜையை முடிச்சதுக்கப்புறமா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஆசையாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்காட்டி எப்படி, அதையும் எடுத்துட்டேன். அதிகாலை நேரத்தில் திருப்பாவை பாடி மாதம் முழுவதும் இந்த பூஜையை தொடர்ந்து செய்வேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இதனை சிந்திப்போம். நன்றி,